இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வெற்றி கொடிகட்டு. இந்த படத்தோட கதைச்சுருக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த படம் 2000 ரிலீஸ் ஆனுச்சு. டைரக்டர் சேரன், மியூசிக் டைரக்டர் தேவா. இந்த படத்தில் பார்த்திபன், முரளி, மீனா, மாளவிகா இவங்க கூட மனோரமா அம்மா நடிச்சிருக்காங்க. காமெடி நடிகர் வடிவேலும் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போய் ஏமாந்து போகிறாங்க இல்லையா, போகிறோன்னு சொல்லிட்டு இந்த காசு கட்டுறது, அவங்க ஏமாத்திடுவாங்கல்ல சில இது கம்பெனிஸ்லாம் அந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்பாங்க. ஃபாரின் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு காசு வாங்குறது. ஆனால் அவங்கள அனுப்புறதில்ல. அந்த காசை கொண்டுட்டு எங்கிட்டாவது போயிடுவாங்க. மொத்தமாக ஒரு அமௌண்ட் ஒரு 150 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக தூக்கிட்டு எங்கிட்டாவது ஓடி போயிடுவாங்க. அதை நம்பி காசு கட்டி ஏமாந்து போகிற ஏழை மக்கள் அவங்கள பற்றி தான் இந்த படத்தில் வந்து நம்மள்ட்ட காமிச்சிருப்பாங்க பாருங்கள். இதில் பார்த்திபன் அண்ட் முரளி 2 பேருமே வேறு வேறு கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இதில் பார்த்திபன் அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கும். மீனா அவங்க தான் ஒய்ஃபு. முரளிக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்காது. இவர் பார்த்திபன் வந்து தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு காசுலாம் பயங்கரமாக கட்டிட்டு கிளம்பியிருப்பார். நகையெல்லாம் அடகு வச்சுட்டு கட்டிட்டு. அதே மாதிரி முரளியும் அவங்க வீட்டில் இருந்துட்டு அவங்க வீட்டில் உள்ள நிலம் அதெல்லாம் விற்றுட்டு இப்போ ஃபாரின் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பார். இந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பார்த்திபன் அவங்களோட வீடை தாங்க அமைப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. மீனா தான் ஒய்ஃப். இவங்க வந்து அவங்க தங்கச்சிங்களையும் பார்த்துக்கிட்டு மீனா வந்து அவங்க ஃபேமிலியும் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் ஃபாரின்லேருந்து செயின்லாம் அனுப்பி விட்ருப்பாரு. அப்போ செயின்லாம் காமிச்சிட்டு அவங்க அப்பா விஜயகுமார் இருப்பார். அதே ஊரில் ஒரு பெரிய ஆள். இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவருக்கு வந்து பிடிக்காது. அதனால அவங்க வந்து மதிக்கிற மாட்டார். இது என்னென்னா மீனா வந்து பார்த்தீங்களா என் வீட்டுக்கார் வாங்கி கொடுத்த புடவை, என் வீட்டுக்காரு செயின் அனுப்பி விட்ருக்காரு, ஃபாரின் போயிட்டாரு, நாங்களும் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணிவிட்டு இவங்க வந்து போவாங்க. அப்படி தான் நம்மளுக்கு வந்து காமிச்சிட்ருப்பாங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா தன்னோட பையனை வந்து ஃபாரினுக்கு அனுப்பிட்டு காட்டு வேலை அந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோரமா அம்மா வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியை அவங்க பாட்டில் ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் இடையில பார்த்தீங்கன்னா சார்லி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரும் அப்படி தான் காசை கட்டிட்டு அந்த மாதிரி ஃபாரின் போகணுன்னு சொல்லி கட்டிட்டு ஏமாந்து போய் இருப்பார். அவர் ஒரு மாதிரி லூஸாகவே ஆயிடுவார். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டே தெரிவார் பார்த்துக்கோங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் 2 பேருமே போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பார்த்திபன் வந்து முரளியோட வீட்டுக்கும், முரளி வந்து பார்த்திபனோட வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. ஏன்னா தன்னோட வீட்டில் இவ்வளோ காசு செலவு பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி ஏமாந்து போயிட்டோம்னு தெரிஞ்சால் வீட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா கஷ்டப்படுற ஃபேமிலி தானே ஃபாரின் போகணுன்னு நினைப்பாங்க. ஏதோ கடன் அடைக்கலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்போ மொத்த பணத்தையும் இழந்துட்டோம்னு தெரிஞ்சால் ஃபேமிலியோட சுச்சுவேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த ஏமாத்தின கம்பெனிகிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் மீட் பண்ணிப்பாங்க. மீட் பண்ணிவிட்டு நீ வந்து அங்கே போயிரு, நான் இங்கே போயிருக்கேன், ஃபாரின்லேருந்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு காசு வந்து நீ வந்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போது முரளி வந்து என்ன பண்ணுவார்னா பார்த்திபனுக்கு வந்து தங்கச்சி இருப்பாங்க மாளவிகா. அந்த மாளவிகாவுக்கு வந்து முரளியை வந்து பிடிக்கும். லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே நார்மலாக போயிட்டுருக்கும். ஆனால் முரளி வந்து அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டில் வந்து இருக்க மாட்டார். ஏன்னா இவருக்கு வந்து தன்னோட ஃபேமிலி அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, நம்ம இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோமே அந்த மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். மாற்றி மாற்றி 2 பேரும் ஃபோன் மட்டும் பேசிக்கிடுவாங்க. யார் முரளியும் பார்த்திபன் மட்டும் பேசிப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா முரளி வந்து அனுப்பியிருப்பார். செயின் வந்து அனுப்பியிருப்பாரா, அதை உங்கள் தங்கச்சிங்க போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெளுத்து போயிடும். அந்த செயின் வந்து வெளுத்து போயிடும். அதோட அவங்க அம்மா அண்ணன் அனுப்புன செயின் வெளுத்து போயிடுச்சு. என்னடி சொல்கிற, தங்கம்லடி இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சு கேட்கும்போது இல்லைம்மா செயின் எதுவும் மாறி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாளிச்சிருவார். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி நடிகர் வடிவேல் இருப்பார் இல்லையா, அவர் வேறு இந்த முரளியோட ஊரில் தான் இருப்பார். அவர் துபாய் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு திரிவார். அப்போ கூட பார்த்திபன் சார் பார்த்துட்டு திட்டுறதா இருக்கட்டும், நீ வந்து துபாயில் தானே போட்ட, இங்கே எதுக்கு அதை போட்டுக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு திரிவார். நான் வந்து துபாயில் ஒட்டகப்பால் தான் குளித்தேன், இங்கே தரையெல்லாம் பல்லன்னு இருக்கும் தெரியுமா, அப்படியே சோறு ஒரு தட்டு சோறை போட்டு திங்கலாம், மூஞ்சி அங்கனே கழுவிட்டு அதிலே ஒரு தட்டு சோறை போட்டு திங்கலாம்டா அப்படின்லாம் பேசுவார். அப்போ பார்த்திபன் வந்து அவர்கிட்ட நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பார். துபாயில் போட்ட ட்ரெஸ்ஸை துபாயில் தான் போடணும், இங்கே வந்து போடுற வேலை வச்சுக்கக்கூடாது சரியா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மறைக்க முடியாமல் தன்னுடைய ஃபேமிலிக்கிட்ட சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனாலும் பரவாயில்ல, இந்த சுச்சுவேஷனை வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியும் ஒத்துக்கிடுவாங்க. இதில் என்னென்னா முரளியை வந்து தன்னோட தங்கச்சி வந்து லவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ பார்த்திபன் வந்து உன்னையோட ஒரு நல்ல பையனுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தங்கச்சியும் அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படியே அந்த ஏமாந்த பணத்தை மற்றவங்க யாரும் ஏமாறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து வெளியிலலாம் சொல்லி கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கிறக்காண்டி கொஞ்சம் ஏற்பாடெலாம் பண்ணியும் கொடுப்பாங்க. மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பும்
பண்ணுவாங்க முரளியும் பார்த்திபனும் சேர்ந்து. அதோட இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க.